மாதுயரம் வெய்துயும் என்பர் மனைப்பயன் மாண்டா ரகத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிஜ வாழ்க்கை கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு அப்பா ஆஃபீஸ்ல ரொம்ப கஷ்டமான ஒரு நாள் முடிஞ்சு ஏகப்பட்ட மன அழுத்தத்தோட வீட்டுக்கு வராரு. நாள் முழுக்க நடந்த பிரச்சனைகள், வேலை பொருள் எல்லாமே அவர் மனசை ரொம்ப அழுத்துது. ஆனா அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரோட குழந்தை ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி ஒரு சின்ன முத்தம் கொடுக்குது. அவரோட மனைவி ஒரு அன்பான புன்னகையோட அவருக்கு ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்க. அந்த ஒரு நொடியில வெளியில அவர் பட்ட அத்தனை கஷ்டங்களும் பாரமும் மாயமா மறைஞ்சு போயிடுது. அன்பான குடும்பத்தோட பண்பு வெளியில நம்ம படுற அத்தனை துன்பங்களையும் அழிச்சிடும். இதுதாங்க வாழ்க்கை. இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல ஆழமான விஷயங்களை உள்ளடக்கிய காலத்தை வென்ற ஒரு மாபெரும் வழிகாட்டியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுல உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ கடவுளையோ முன்னிலைப்படுத்தாத இந்த தமிழ் இலக்கியம் எப்படி நூற்றாண்டுகளையும் பல கடல்களையும் தாண்டி உலகின் தலைசிறந்த சிந்தனையாளர்களை ஈர்த்திருக்கு அப்படிங்கறது தான். லியோ டால்ஸ்டாய், மகாத்மா காந்தி மாதிரி ஆட்கள்லாம் இந்த நூலோட தத்துவங்களை பார்த்து அப்படியே மிரண்டு போயிருக்காங்க. இது தமிழர்களுக்கான நூல் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு உலக பொதுமறை. சரி, இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன வரைபடம் பாத்திரலாம். முதல்ல அந்த மர்மமான முனிவரை பத்தி அலச போறோம். அப்புறம் இந்த நூலோட கட்டமைப்பு, அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில இந்த ஞானம் எப்படி பயன்படுதுன்னு சில கதைகள், கடைசியா இன்னைக்கு நாம வாழ்ற காலத்துக்கு இது எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு பார்க்க போறோம். முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த மாபெரும் நூலை நமக்கு கொடுத்த அந்த மர்மமான முனிவரோட பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எவ்வளவு அற்புதமான அறநெறிகளை உலகத்துக்கு சொன்ன இவரோட சொந்த வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வரலாற்று மர்மமா தான் இருக்கு. நம்ப முடிகிறதா? பாரம்பரியமா அவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா காலனித்துவ காலத்து இலக்கியங்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் அவர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர், என்ன தொழில் செஞ்சாருங்கிறதுல பல மாறுபட்ட தீரிகளை முன்வைக்கிறாங்க. சிலர் அவர் ஒரு நெசவாளர்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் விவசாயின்னு சொல்றாங்க. சில ஆய்வாளர்கள் அவர் அரசவையில முரசு கொட்டுபவர்னும் பல்லவர் காலத்து பூசாரின்னும் பலவிதமா வாதித்துறாங்க. இது போக இன்னொரு சுவாரஸ்யமான விவாதமும் இருக்கு. அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற கேள்வி. அகிம்சை, புலால் மறுப்பு, இதெல்லாம் அவர் வலியுறுத்துறத பார்த்து அவர் சமண மதத்தைச் சேர்ந்தவர்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதே சமயம் திருமகள் பற்றிய குறிப்புகள் இருக்கிறதுனாலையும் அறம், பொருள், இன்பம்னு பிரிச்சிருக்கிறதுனாலையும் இது இந்து மத சிந்தனைன்னு இன்னொரு தரப்பு வாதிடுறாங்க. ஆனா பாருங்க, அவர் எந்த தரப்பையும் சாராம ரொம்ப நியூட்ரலா எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழிகாட்டியா இதை எழுதி வச்சிருக்காரு. அதுதான் இந்த நூலோட ஆகச்சிறந்த வெற்றி. நாமும் எந்த பக்கமும் சாயாம இந்த மூலக்கருத்துக்களை அப்படியே திறந்த மனசோட அணுகுவோம். ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வரலாம். இந்த ஆழமான தத்துவங்கள் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு அதோட கட்டமைப்பை பார்ப்போம். இதோட பேர்லயே ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. திரு அப்படின்னா புனிதமான அல்லது மரியாதைக்கு உரிய அப்படின்னு அர்த்தம். குறள் அப்படின்னா ரொம்பவும் சுருக்கமான அப்படின்னு அர்த்தம். உலகத்திலேயே மிகப்பெரிய தத்துவங்களை, விரிவான வாழ்க்கை விளக்கங்களை வெறும் 2 வரிகள்ல நறுக்குன்னு சொல்றது தாங்க இதோட தனிச்சிறப்பு. மனித வாழ்க்கை இந்த நூல் ரொம்ப அழகா 3 தூண்களா பிரிக்குது. மொத்தமுள்ள 1330 குறட்பாக்களும் அறம், பொருள், இன்பம்னு துல்லியமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு தனி மனிதன் எப்படி ஒழுக்கமா வாழணும்னு அறம் சொல்லுது, நாட்டை எப்படி ஆளணும், காசு எப்படி சம்பாதிக்கணும்னு பொருள் சொல்லுது, அன்பையும் காதலையும் இன்பம் ரொம்ப அழகா விளக்குது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நூலோட மொத்த பாடல்கள்ல பாதிக்கு மேல, அதாவது 53% வெறும் அரசியல், அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பொருட்பாலுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஆன்மீகத்தை மட்டும் போதிச்சவர் இல்லைங்க அவரு. மிகச்சிறந்த ஒரு பிராக்டிக்கலான சிந்தனையாளர். ஒரு வலிமையான இராணுவம், மக்கள், பொருளாதாரம், அமைச்சர்கள், நட்பு நாடுகள், அப்புறம் அரண்கள்னு ஒரு பவர்ஃபுல்லான அரசாங்கத்துக்கு தேவையான 6 விஷயங்களை அவர் எப்படி வரையறுக்கிறாருன்னு பாருங்க. சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுது? அதுக்கு நாம பகுதி 3க்கு செல்லலாம். சில பவர்ஃபுல்லான குட்டி கதைகள் மூலமா இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல் கதை அறிவழகன் அப்படிங்கிற ஒரு நீதியான அரசனை பத்தினது. ஒரு பெரிய பணக்கார வியாபாரி தான் தொலைச்ச தங்கத்தை ஒரு ஏழை விவசாயி திருடிட்டான்னு பொய் சொல்றான். அந்த வியாபாரி பெரிய செல்வாக்குள்ளவன்னு அரசன் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடல. ரொம்ப தீவிரமா விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வர்றாரு. உண்மையான நீதிங்கிறது பணம், பதவியை பார்த்து வளைக்கப்படக்கூடாது. அது முழுமையான உண்மையை மட்டுமே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு ஆழமா உணர்த்துது. இதுவே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. உண்மையான பெருமைனா என்ன? அறிவுக்கும் குணத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? இந்த கேள்விக்கான பதில இந்த பணிவின் சக்தி பத்தின கதை ரொம்ப அழகா சொல்லுது. ரகுநாதன் ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஏகப்பட்ட அகங்காரத்தோட அரசவையில போய் விவாதம் பண்றதுக்கு வர்றாரு. அப்போ அங்க அமைதியா கோவில் படிய பெருக்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் அவரை பார்த்து, தம்பி, அறிவுங்கிறது ஒரு பெரிய கடல், நாம எல்லாருமே அதுல வெறும் மாணவர்கள் தான்னு ரொம்ப மென்மையா அவருக்கு புரிய வைக்கிறாரு. உண்மையான ஞானமும் பெருமையும் எப்பவுமே பணிவோட தான் இணைஞ்சிருக்கும். இது எவ்வளவு பெரிய பாடம் இல்லையா?
இப்போ இங்க கவனிங்க. தனபாலுன்னு ஒரு பணக்காரர் வெறும் தன்னோட புகழ் பரவணுங்கிறதுக்காகவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டுறாரு. ஆனா அதுல எந்த உயிரோட்டமும் இல்ல. இன்னொரு பக்கம் கமலாங்கிற ஏழை பொண்ணு தங்கிட்ட இருந்த கடைசி பிடி சோற்ற பசியால் துடிக்கிற ஒரு குழந்தைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கறா. ஆடம்பரமா செய்யப்படும் செலவை விட உண்மையான அன்போட செய்யப்படும் சின்ன உதவியை தான் தெய்வம் ஏத்துக்கும். சாதாரண நேரத்துல மட்டும் இல்ல, உயிர் போற பயத்துல இருக்கும்போதும் இந்த பண்டைய தத்துவங்கள் நமக்கு எப்படி கை கொடுக்குதுன்னு பாருங்க. பசியில வாடுற தன் குடும்பத்துக்காக ஒரு வேடன் காட்டுக்குள்ள வர்றான். 3 தடவை குறி தப்பிடுச்சு. இப்போ அவங்கிட்ட ஒரே ஒரு தோட்டா மட்டும்தான் இருக்கு. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பாம்பு அவன் கால் மேல ஊர்ந்து போகுது. அந்த பதட்டத்துல அவன் என்ன பண்ணுவான்? பயத்துல பாம்பை சுடுவானா, இல்ல பொறுமைய கையாண்டு சாப்பாட்டுக்காக வேட்டைய தொடருவானா? இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான தருணத்துல நம்ம மனக்கட்டுப்பாடும் அறநெறியும் தான் நம்ம முடிவுகளை தீர்மானிக்குது. சரி, அந்த காலத்துல அரசனுக்கும் வேடனுக்கும் இது பயன்பட்டுச்சு. ஆனா இந்த மாடர்ன் உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகும்? அதுதான் நம்ம கடைசி பகுதி. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்திலயும் சரி, மாடர்ன் சைக்காலஜிலையும் சரி, நாம அதிகமா பேசுற வார்த்தை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஆனா இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, ஆனா உங்களோட கேரக்டர் தான் எல்லாத்தையும் விட முக்கியம். உங்க கோபம் தான் உங்களுக்கு இருக்கிற முதல் எதிரி. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது யார் உங்க கூட நிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள். இது எல்லாமே இன்னைக்கும் 100க்கு 100% நமக்கு அப்படியே பொருந்தது இல்லையா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. இந்த ஒரு சின்ன வரி ஒட்டுமொத்த தத்துவத்தையும் அப்படியே சுருக்கி சொல்லிடுது. நீங்க கத்துக்க வேண்டியதை தெளிவா முழுமையா கத்துக்கோங்க. ஆனா அதை விட முக்கியம், கத்துக்கிட்டபடி நீங்க வாழணும். செயல்ல காட்டாத எந்த அறிவும் முழுமையான குப்பையா தான் போகும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நாம நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நாம தேடுற அந்த ஞானத்துக்கும் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களுக்கும் உண்மையிலே சம்பந்தம் இருக்கா? இனிமேல் உங்க வாழ்க்கையில சவால்களை சந்திக்கும் போது இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த எளிய வரிகள் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு திசை காட்டியா இருக்கும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கிறேன்.